ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் ஐட்டமோட எம்ஆர்பி டீடைல்ஸை எக்ஸல்லேருந்து டேலிக்கு பல்காக இம்போர்ட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் ஸ்டாக் ஐட்டம்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி டீடைல்ஸ் தான் கொடுக்காம வச்சிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆல்ட்ரு போயிடுறேன், ஸ்டாக் ஐட்டம் போயிடலாம். ஸோ இதில் ஏதோ ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே செட் ஆல்டர் எம்ஆர்பி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நோ நோ இருக்கும். அதை எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பி ரேட்டே கொடுக்காம வச்சிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பல்கா எக்ஸ்டர்னலி இம்போர்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஐட்டம் எந்தெந்த ஐட்டத்துக்கு வந்து எம்ஆர்பின்றது கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தனியாக ஒரு எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேலியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு டேலியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேம்பிள் ஃபார்மேட்ன்றது எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இம்போர்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்ன்றது கொடுத்துக்கலாம். இதில் சேம்பிள் எக்ஸல் ஃபைல் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் கான்ஃபிகர் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஸ்டாக் ஐட்டம் தான் வேணும். ஸோ அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸலில் வேணும். ஸோ எக்ஸல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்த்துன்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்டர் பண்ணி ஸ்பெசிஃபை பார்த்து கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபோல்டர் டைப்ல வச்சிருக்கேன். ஸோ அந்த பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டேலிக்கு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ன்றது கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட்ன்றது எஸ் கொடுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் எடுத்து நமக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேலியிலேருந்து ஸ்டாக் ஐட்டம் எம்ஆர்பி இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு நம்ம டெம்ப்ளேட் கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இதில் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம அந்த ஸ்டாக் ஐட்டம் மட்டும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நேம் தேவை, ஸ்டாக் ஐட்டமோட நேம் தேவை. ஸோ இந்த குரூப் யூனிட்லாம் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே டேலிக்குள்ள இருக்கு. ஸோ அதனால நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நேமு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி டீடைல்ஸ் எல்லாமே வேணும். ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக் ஐட்டம் ரேட்டிங்ல போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இதில் போயிட்டீங்கன்னா இதில் நமக்கு எம்ஆர்பிக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி ஹெட்டிங்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அலோ எம்ஆர்பி மாடிஃபிகேஷன் வவுச்சர்ன்றதை காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி தேவையானது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்ளிகபிள் ஃப்ரம். ஸோ இது நமக்கு எப்போ இருந்து அப்ளிகபிள் ஆகுன்றது இதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு. ஸோ எம்ஆர்பி ரேட்டுன்றது நமக்கு என்னன்றது கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் பெர். ஸோ அது பார்த்தீங்கன்னா யூனிட்ன்றது நம்ம கொடுக்கணும். ஒரு பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ நம்ம அது வந்து கொடுக்கணும் மேனேஜர் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது 4 ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அந்த ஐட்டம் எல்லாமே காப்பி பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸல் சீட் ஐட்டம் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஐட்டம் மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கலர் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நேம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சீட்டில் வச்சிருக்கேன் ஐட்டம் நேம் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீட்டில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோ எம்ஆர்பி மாடிஃபிகேஷன் வவுச்சர். அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வவுச்சருக்குள்ள மாடிஃபிகேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து வவுச்சருக்குள்ள மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நோ கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நோ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்ளிகபிள் ஃப்ரம். ஸோ நமக்கு எம்ஆர்பி வந்து எந்த மந்த்லேருந்து எந்த டேட்லேருந்து அப்ளிகபிள் ஆகணுன்றதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் 1424 கொடுத்துறேன். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக எழுதி விட்டுலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட். ஸோ அந்த எம்ஆர்பி ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ்லேருந்து காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ எம்ஆர்பி ரேட்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேலிக்கு போயிடலாம். ஸோ டேலிக்கு போயிட்டு மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐட்டம் வந்து சீட் எங்கே இருக்குது அப்படின்றது இங்கே செலக்ட் பண்ணலாம். இங்கே ஸ்பெசிஃபை பார்த்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்போர்ட் ஃபைல்ஸ்குள்ள இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். அதை பார்த்து காப்பி பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ஐட்டம் அந்த எக்ஸல் சீட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீட் வேணும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ஐட்டம் சொல்லி வச்சிருப்போம். ஸோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ டைப் ஆஃப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்னா ஸ்டாக் ஐட்டம்ன்றது நமக்கு செலக்ட் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஸ் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிக்ன்றத மாடிஃபை வித் மீட்டர்ன்றதை கொடுத்துடலாம். கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இம்போர்ட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா ஆல்ட்ரு போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் கொடுத்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் நான் காப்பி பண்ணிடுறேன் எக்ஸசிவ்லேருந்து. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு கீழே போயிடலாம். ஸோ எம்ஆர்பி டிஸ்ன்றது எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்துருவோம். நமக்கு என்ன இருக்கும்னா இங்கே எம்ஆர்பி ரேட்ன்றது நமக்கு இங்கே எடுத்து வந்துருக்கும். ஸோ நம்ம என்ட்ரி வைக்கிறப்பையும் நமக்கு என்ன இருக்கும்னா ஸோ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். காப்பி பண்ணுறோம், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணுறோம். எம்ஆர்பி டிஸ்க்கு செக் பண்ணுறோம். ஸோ நமக்கு எம்ஆர்பின்றது இங்கே இப்போ ஆயிடுச்சு. அப்ளிகபிள் டேட் பார்த்தீங்கன்னா 1424 நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் பக்கத்தில் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ட்ரி வைக்கிறோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா எம்ஆர்பின்றது நமக்கு இங்கே காட்டும். வவுச்சர்ஸ் போயிடலாம். வவுச்சர்ஸ் போயிட்டு சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி வைக்கலாம். ஸோ ஒரு கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன் லெஜர் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா இங்கே எம்ஆர்பின்றது இங்கே எடுத்து வந்துருக்கும். ஸோ இது என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த எம்ஆர்பின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸில் வந்து டிஃபால்ட்டாகவே இங்கே எடுத்து வந்துடும். ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கான இன்க்ளூஸ் டேக்ஸ் வந்து ரேட்ன்றது இங்கே ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அதே போல் ரெண்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு சேஞ்ச் ஆகி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகி வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாக் ஐட்டம் வந்து எக்ஸல்லேருந்து பல்காக எம்ஆர்பி ரேட்டு எல்லாமே நம்மளுக்கு வேணா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.